ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாவோம். எடுத்துங்க எரேமியா 31 அதிகாரம் 3 வசனம். எரேமியா 31:3. ஆமென். ஹல்லேலூயா. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் அப்படியாக இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பங்களை கொடுத்து நம்ம எல்லாம் சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்படியாக 9 மாதங்கள் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த புதிய மாதத்திலையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அநாதி சிநேகத்தால் கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், அதாவது பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அநாதி காலமாய் நித்தியமாய் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அநாதி காலமாய் நம்மை சிநேகித்து வருகிறார். அந்த அநாதி தேவன் அவர் நம்மில அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் மனுஷனாய் அனுப்பி நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு அப்படியே நம்ம எல்லாம் மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை தான் நம்ம யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் பார்க்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில் மனுஷனாய் நமக்கு கொடுத்து அவர் நம்மையில அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தேவாதி தேவன் அவர் இன்றைக்கும் நம்மை அவர் நேசித்து நம்மையில அன்பு வைத்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால தான் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்வேன் சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பாருங்க பிரியமானவர்களே, அதான் இந்த மாதம் ஆதியில தேவன் நம்மையில் கொண்ட அந்த அன்பை, அந்த சிநேகத்தை மீண்டுமாய் ஒரு விசை நம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவ அன்பு நம் ஒவ்வொரு மூலமாய் வெளிப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த மந்த் ஆஃப் காட்ஸ் லவ். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் காட்ஸ் லவ். அதாவது இந்த மாதத்தில் தேவ அன்பு நம் ஒவ்வொரு மேலையும் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் கூடுதலாய் அந்த தேவ அன்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆவிக்குரிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பு, அந்த தேவ அன்பு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம கடந்த புதன் அன்று கூட நம்ம தியானித்தோம் அல்லவா, அந்த அன்பு என்பது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அன்பு என்பது மற்ற எந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அப்படியாக அந்த அன்பு என்பது ஆன்மீக வரங்களை காட்டிலும் முக்கியமானது என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அது அறிவை விட முக்கியமானது, விசுவாசத்தை விட முக்கியமானது, தாராளமாய் கொடுக்கக்கூடிய தர்ம குணத்தை காட்டிலும் முக்கியமானது. மேலும் கடவுளின் ராஜ்யத்துக்கான எல்லா சாதனைகள் என்ன நம்ம ஆண்டவருக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட அன்பு வந்துட்டு மேலானது என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு பிரியமானவர்களே, அதாவது ஆண்டோடைய பார்வையில் அந்த அன்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படினால அந்த அன்பிற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 அந்த 7 வரை உள்ள வசனத்தை பார்த்தீங்களா? அங்கே அன்பை குறித்து நம்ம சொல்லியிருக்க பார்க்க முடியும். எடுத்துங்க வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் அந்த அன்பை குறித்து சொல்லி பாருங்க. முதலாவது பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
அது மாத்திரமல்ல, அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம இடத்துல அன்பு இருக்கும் என்று சொல்லி நம்ம யார் மேலும் நம்ம பொறாமைப்பட மாட்டோம். அது மாத்திரமல்ல, அன்பு தன்னை புகழாது, செல்ஃப் ப்ரைஸ். அதாவது அன்பு வந்து எப்போவுமே தன்னை வந்துட்டு உயர்த்தி சொல்லாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இருமாப்பா இருக்காது, ஹெட் வெயிட் இருமாப்பா இல்லாதபடிக்கு அப்படியாக சாந்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அயோக்கியமானதை செய்யாது. நம்ம இடத்துல அன்பு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அயோக்கியமான காரியங்களை செய்வதோ அல்லது அதுக்கு ஆதரவு கொடுப்பதோ இருக்காதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அன்பு இருந்து சொல்லி நம்ம அன்பு சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி பார்க்க. அன்பு இருக்கும்பொழுது நம்ம யார் இடத்துல நம்ம கோபப்பட மாட்டோம். அவங்க நம்மை குறித்து தவறாய் பேசினா கூட நம்ம அதில் கோபப்பட மாட்டோம்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அன்பு மற்றவர்களுக்கு தீங்கு நினையாது. யாருக்குமே வந்துட்டு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு நினையாது. மாத்திரமல்ல, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதாவது யாராவது ஒருத்தர் அநியாயம் செஞ்சுறாங்கன்னு சொன்னால் அவங்களோடு கூட சேர்ந்து அப்படியாக நீ செஞ்சது கரெக்டு தான்ப்பா, அவனுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் செய்யும்பொழுது நாம் அவங்க கூட சேர்ந்து அந்த அநியாயத்தில் சந்தோஷப்படாதபடிக்கு சத்தியத்தில் எங்கெங்கெல்லாம் சத்தியம் வெளிப்படுதோ அந்த இடத்துல தான் அன்பு சந்தோஷப்படும் சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஏற்பட்ட அந்த ஒரு விசேஷ குணமுள்ள அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாயும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 5:13. நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். தொடர்ந்து இருக்கக்கூடிய 14-15 கூட வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழியப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்படுது, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க பார்க்கணும். நீங்கள் 15ஆம் வசனத்தில் பார்ப்போம்னாலும் அங்கே சொல்லப்படுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லப்படுது. அப்போ நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். அது இல்லாதபடிக்கு நாம் ஒருவருக்கு விரோதமாய் பேசுவோம் என்றால் ஒருவரை ஒருவர் நாம் கடித்து பட்சித்தோம் என்று சொல்லி சொன்னால் நம்ம அழிவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படினால நம்ம ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் இந்த நாளின் செய்திக்குள்ளே கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 10:24-25. இன்னொருத்தங்க 1 யோவான் 4:11. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடுவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படுவோம். பாருங்க, இங்க சொல்லப்படுது, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படுவோம். அப்போ சபை கூடுதலை விட்டு விடாமல், எதுக்காக நம்ம சபைக்கு கூடி வருவோம்னு சொல்லி சொன்னால், சபையில கூடி வரும்பொழுது நம்ம அங்கே வந்துட்டு அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படிக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம அப்படியாக அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்காம, சபையில கூடி வரும்பொழுது நாம் வந்துட்டு அங்கே அன்பிற்காகவும் நற்கிரியைக்காக தான் நம்ம சபைக்கு கூடி வருகிறோம் என்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே 1 யோவான் 4:11 வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கடனாக இருக்கணும். யார்கிட்ட நம்ம கடன் பட்டுக்கோம்னு சொல்லி சொன்னா, நீ இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ரோமர் 13:8 பாருங்க. அங்கே ரோமர் 13:8 பாருங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை நம்ம யாருக்காச்சும் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அவங்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய அன்பை தவிர வேற எந்த விதத்திலையும் நாம் அவர்களுக்கு கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்க. அப்போ அந்த ஒருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது அது நம்முடைய கடன், நம்முடைய கடமையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கூட 1 பேதுரு 4:8, 1 யோவான் 3:11, 1 பேதுரு 4:8 வாசிங்க. எல்லா
ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாயிருங்கள். அப்படி ஊக்கமான அன்பா இருக்கும் பொழுது அந்த அன்பு வந்துட்டு எல்லா திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி பார்க்கும். ஒருவேளை நம்ம இடத்துல அன்பு இருக்கும் என்று சொல்லி சொன்னால், ஒருவேளை நம்ம உடன் இருக்கக்கூடியவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது சொன்னாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அன்பு வந்துட்டு எல்லா பாவங்களையும் மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 3:11. நாம் ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. பாருங்க, இங்க சொல்லப்படுது ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி சொன்னது அது ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் a basic requirement as a Christian. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது வந்துட்டு அது ஒரு அடிப்படை தேவையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 15:12. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. 1 யோவான் 3:23. 1 யோவான் 3:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த 2 வசனத்தையும் பார்க்கும்போது அங்க சொல்லப்படுது ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற பாருங்க. இட்ஸ் a commandment, God's commandment. அப்போ ஒருவர் நம்ம அன்பா இருக்க வேண்டும் என்பது அது தேவ கட்டளையா இருக்கிறது, அது தேவனுடைய கற்பனையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 15:17. 1 தெசலோனிக்கர் 4:9. உங்களுக்கு கற்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதைத்தான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன், அதைத்தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் ஆண்டோடைய போதனை, அவருடைய கற்பனை, அவருடைய டீச்சிங் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வந்துட்டு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வாசனத்தை கூட நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4:7. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படினால அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்புள்ளவர். அப்படினால அந்த அன்பு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் கூட செய்திக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். ஒரு குடும்பத்தில் அப்படியா ஒரு கணவன் மனைவி, அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே குடும்பத்தில் பணத்தை குறித்து எப்பொழுதுமே 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்பு இல்லை, ஒரு சிநேகம் இல்லை, ஒருவருக்கு எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவர் நேசிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கணவன் வந்துட்டு அவர் வேலைக்கு போவதில்லை. ஆனால் எப்படி ஆகிலும் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாஞ்சை. அப்படினால என்ன பண்ணார், அவர் அடிக்கடி அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் மனைவியினுடைய விருப்பம் என்னவென்றால் சொன்னால் அவளும் மனைவிக்கும் எப்பொழுதுமே வந்துட்டு நல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று, ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு விருப்பம். ஆனால் இந்த கணவனுடைய காரியத்தின் நிமித்தமாய் அவள் சலித்து போனாள். லாட்ரி டிக்கெட் வாங்கி எந்த விதமான ஒரு வருமானம் இல்லாதபடினால கடைசியாக அவள் ஒரு முடிவுக்கு வந்தால் நான் விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்லி அப்படியாக அந்த கணவனை அவள் விவாகரத்து செய்து விட்டாள். விவாகரத்து செய்து ஓரிரு மாதங்களுக்கு பின்பு அந்த மனைவியினிடத்திலிருந்து அந்த கணவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. மை டியர் ஹஸ்பண்ட், எனக்கு அருமையான கணவரே, நான் அந்த திருமண பந்தத்தை நான் முறித்து கொண்ட நாளில் இருந்து அடைந்த துன்பத்தை என்னுடைய வாயின் வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படினால தயவுசெய்து நீங்கள் என்னை மன்னித்து நீங்கள் என்னை மீண்டுமா எங்களை அழைத்து செல்லுங்கள், உங்களிடத்தில் அழைத்து செல்லுங்கள். என்னுடைய இருதயத்தில் உங்களை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. அப்படின்னா தயவுசெய்து என்னை மன்னியுங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக 1 கோடி லாட்டரியை நீங்கள் வென்றதற்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி இப்படிக்கும் என்றென்றைக்கும் உள்ள மரியா என்று சொல்லி அப்படியாக அவங்க அந்த கடிதத்தில் ஆம்பரியமானவர்கள். அதாவது பாருங்கள், இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகம் வந்துட்டு அந்த அன்பை எப்படி தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு பணத்தின் மூலமாய் தான் நம்முடைய அன்பை தீர்மானிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதாவது பாருங்கள், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மக்கள் மீது நம்முடைய அன்பு வந்துட்டு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். சில நேரங்கள் நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாரோடையுமே நம்ம வந்துட்டு எல்லாரும் கூட நம்ம சிலர் கூட நம்ம வசதியாக இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறோம். சிலர் கூட நம்ம இணைந்து போவதற்கு இசைந்து போவதற்கு நம்ம சங்கடப்படுகிறோம். காரணம் என்னவென்றால் நம்ம ஒருவரை நேசிப்பதும் மற்றவர்களை நம்ம கடினமாய் இல்லைன்னா புறக்கணிக்கிறது என்பது அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நம்ம கொண்டிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் ஒரே போல் நம்ம அன்பு செலுத்துவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எப்படி நம்ம வந்துட்டு கடினமானவர்களை மற்ற நமக்கு பிரியமில்லாதவர்களை கூட நம்ம எப்படி அன்பு செலுத்த முடியும்னு சொல்லி இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பானது ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இந்த நாளில் இந்த செய்தியினுடைய முடிவில் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது நிமித்தமாய் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய நன்மை என்று சொல்லி நம்ம அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர்கள் 1 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அங்கே பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாக கடவுள் நமக்கு ஒரு புதிய ஒரு பிறப்பை, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி சொல்லிவிட்டு அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால நான் உங்களுக்கு 2 கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பேதுரு அவர்களிடத்தில் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு 2 கட்டளை கொடுக்கிறேன். முதலாவது, அதாவது அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான கட்டளை என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்கள் உங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் வந்துட்டு முதலாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அப்படியா சொல்லியிருப்பாங்க. ஆண்டோடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டபடினால நாம் அப்படியாக பயபக்தியோடு கூட பரிசுத்தத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அதாவது நம்முடைய உடலாலும் கடவுளை நாம் கனம் பண்ண வேண்டும். அதாவது நம்ம ஒருவேளை நம்ம பாவம் செய்யும் பொழுது, அதாவது நான் வந்துட்டு அந்த தெரிந்தோ தெரியாமல் நம்ம பாவம் செய்யும்போது நான் வந்துட்டு ஆண்டோடைய அந்த ரத்தத்தை, ஏன்னா காரணம் என்ன, நம்ம ஆண்டோடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கும் பொழுது ஒருவேளை மறுபடியும் நம்ம பாவம் செய்து பரிசுத்த குலைச்சலாக இருப்போம் என்றால் அதாவது அது ஆண்டோடைய ரத்தத்தை நாம் அவமதிக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு பயம், அந்த ஒரு பக்தி நம்மளுக்குள்ளாய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 2வது காரியம், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்ற பாருங்க. 1 பேதுரு 22-25 வசனங்கள். சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அடுத்த வசனம் கூட, அழிவுள்ள வித்தினாலே 25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க 2வது சொல்லக்கூடிய காரியம் என்ன சொன்னால், சுத்த இருதயத்தோடு கூட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகள் என்று சொல்லி அப்படியாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனை, முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தராக இருக்கப்படினால நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் சுத்த இருதயத்தோடு கூட சுத்த மனசாட்சியோடு கூட ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது வந்துட்டு இது வந்துட்டு சகோதர அன்பு, அதாவது சபையில் சொல்லப்படுகிற வலியுறுத்தக்கூடிய அந்த அன்பை நம்ம பார்த்து நம்ம சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலக போரில் வந்துட்டு இந்த பிரான்ஸில் அமெரிக்க வீரர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அந்த நாளில் அப்படியே அந்த ஒரு அமெரிக்க வீரர்களை ஒருவன் வந்துட்டு அப்படியாக இந்த போர் யுத்தத்தில் அவர் மரித்து போகிறார். ஆனால் அப்படின்னா அவரோடு இருந்த அவருடைய உடன் நண்பர்கள் அவரை வந்துட்டு அந்த நாட்டுக்காக போராடி தியாகம் செய்த அருமையான அந்த தங்களுடைய நண்பனை அப்படியாக ஒரு நல்ல அடக்கம் செய்து அவருக்கு ஒரு நல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அந்த இடத்துல இருந்தக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு முள் வேலி போட்டு ஒரு ஃபென்ஸ் போட்டுருந்தா அந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருந்தது. அங்கே போய் அந்த இடத்துல அந்த தேவாலயத்தினுடைய அந்த போதர் இடத்துல இந்த மாதிரி எங்களுடைய நண்பனை இந்த இடத்துல அடக்கம் செய்ய வேண்டும் சொல்லி அவங்க கேட்டபொழுது அந்த போதகர் கேட்டாராம்,
ஆர்ஹி கேத்தலிக் இசி, அதாவது அவர் கத்தோலிக்கரா என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது, அப்போ அந்த போதகர் சொன்னாராம், இந்த மாதிரி மன்னிக்கவும், நீங்கள் அவரை இந்த இடத்துல இங்கே அடக்கம் செய்ய முடியாது, இது வந்துட்டு ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தினுடைய கல்லறை என்று சொல்லிவிட்டார்கள். ஸோ உடனே அந்த அந்த உடன் இருந்த அந்த நண்பர்கள் மிக மன வருத்தத்தோடு கூட வேறு வழி இல்லாதபடிக்கு அன்றைக்கு இரவு அதிகமாகி விட்டபடினா அந்த தேவாலயத்தினுடைய ஃபென்ஸுக்கு வெளியில் ஒரு இடத்துல அந்த அந்த நண்பனை அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அப்படியே தொடர்ந்து அவங்க அந்த யுத்தத்துக்கு போய்விட்டார்கள். மறுநாள் காலையில் மறுபடியும் வந்து எப்படியாலும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஈம சடங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி திரும்ப வந்து அவனை அந்த அடக்கம் செய்த அந்த இடத்த வந்து தேடி பார்த்தபொழுது அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சுற்றிலும் தேடி பார்த்தார்கள், எங்கேயுமே காணவில்லை. அப்போ அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை வந்துவிட்டது, அவர்கள் இரவில் நம்ம சரி அடக்கம் செய்தபடினால அந்த இடத்த நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியலையோ என்று சொல்லி அப்படியே யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த ஏற்கனவே அதுக்கு முந்தின நாள் இரவில் சந்தித்த அந்த போதகர் அவர்கள் மத்தியில் வந்தாராம். அப்போ அவர்கள் கேட்டபொழுது, இந்த மாதிரி நாங்கள் அந்த ஃபென்ஸுக்கு வெளியில் வந்துட்டு நம்முடைய நண்பனை அடக்கம் செய்திருந்தோம், இப்போ அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த பாதிரியார் சொன்னாராம், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் முதல் நாள் வந்தப்போ என்னிடத்தில் வந்து சொன்ன பொழுது நான் சொன்ன அந்த பதிலுக்காக நான் வருந்துகிறேன். நீங்கள் ரெண்டாவது பகுதியாக நீங்கள் சென்ற பிறகு நான் வந்துட்டு அந்த என்னுடைய சபையினுடைய அந்த சர்ச்சினுடைய அந்த ஃபென்ஸ் அந்த முள்வேலியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பனை நான் அப்படியாக எங்களுடைய அந்த அந்த பெர்மிசஸ்க்குள்ளாக நான் சேர்த்துக்கொண்டேன் என்று சொல்லி அப்படியாக சொன்னாராம். அதை பாருங்கள் பிரியமானவர்களே, அதாவது நம்ம வந்துட்டு ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்க முடியாதபடிக்கு நாம் அடைத்து வைத்திருக்கிற அந்த முள் வேலிகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது மனதளவில் நாம் வந்துட்டு மற்றவர்களை நாம் எப்பொழுதும் சேர்த்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நாம் ஏன் வந்துட்டு ஒருவரை நாம் சிநேகிக்க வேண்டும், ஒருவர் நாம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும் என்றால், முதலாவது அன்பு வந்துட்டு என்னில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. நம் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அதாவது நம்ம ஒருவரை நம்ம நேசிக்கும் பொழுது உலகம் நம்மளில் கிறிஸ்துவை காண முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 13:34. இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வசனம் கூட, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, இங்க பார்க்கிறோம், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது உலகம் நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கும். பிரியமானவர்களே, அதாவது பாருங்க, அன்பு என்பது அது எப்பொழுதுமே நம்மளோடு கூட எரிந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விளக்காக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, இந்த விளக்கை தாங்கி பிடிக்கக்கூடிய 2 தூண்கள் என்று என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ஒன்று நாம் ஆண்டவர் மீது ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு, மற்றொன்று நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு. அவருடைய அன்புக்கு மாறாக நாம் அவருக்கு செலுத்தக்கூடியது. இந்த ரெண்டு தூண்கள் தான் வந்துட்டு அந்த அன்பு என்கிற அந்த விளக்கை தாங்கி பிடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும். எப்படி ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த முடியும் என்றால், நம்மோடு கூட இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களை, மற்ற மக்களை நம்ம நேசிப்பதன் மூலம் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படினால நாம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எழுப்ப சபையில், நம்முடைய சபையில் கூட பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் எப்பொழுதுமே வந்துட்டு அன்பு இருக்க வேண்டும், நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவரை நேசிப்பதன் மூலமாய், மற்ற மக்களை நேசிப்பதன் மூலமாய் நாம் அந்த அன்பை, ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் வெளிக்காட்ட முடியும். அது நிமித்தமாய் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி அநேகர் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முறை ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த பில்டிங்கினுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அவர் வந்து அந்த கட்டிடத்தை கட்டுமான பணியில் அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்யும்படிக்காய் அப்படியாக உயரத்தில் அந்த ஸ்கஃபோல்டிங்கில் 3வது ஃப்ளோரில் அந்த ஸ்கஃபோல்டிங்கில் நின்று அதை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அவர் தவறி அப்படியாக கீழே விழுந்து விடுகிறார்.
அவர் கீழே விழுந்த உடனே அங்கே அந்த இடத்துல நின்றவங்கலாம் வந்துட்டு ஓடி போய் அவருடைய அந்த மரித்து போயிருப்பார் என்று அவர் நினைத்து அவருடைய அந்த இடத்துல அவருடைய சரீரத்தை பார்க்க சென்ற பொழுது அதே இடத்துல கீழே வேற ஒரு தொழிலாளி, ஒரு லேபர், அவர் வந்திருந்து அந்த அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் மேலே இருந்து கீழே விழுவதை பார்த்தவர் உடனடியாக என்ன பண்ணுகிறார், அந்த அந்த இன்ஜினியருடைய அந்த பாடி வந்துட்டு கீழே விழுகிற அதே நேரத்தில் இந்த லேபர் அவர் வந்துட்டு அதை தாங்கி பிடித்தது நிமித்தமாக அந்த இன்ஜினியருக்கு எந்த விதமான காயம் இல்லாதபடிக்கு அவர் தப்பித்து கொண்டார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேபர் அவர் அந்த மேலேருந்து வந்த அந்த இம்பேக்ட் எல்லாம் இவர் தாங்கினது நிமித்தமாய் இவர் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்த காங்கிரீட்டுக்குள்ளார் அவர் அப்படியே மூழ்கி எலும்பில் பல இடங்கள்லாம் சேதமடைந்து விட்டது. அவர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறாங்க. அப்படியாக அவர் குணமடைந்து வந்தார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவரால் மறுபடி எந்த விதமான வேலை செய்ய முடியாது, அந்த கை கால்கள்லாம் சரியாக வேலை செய்யாதபடிக்கு இருந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அப்படி அவரை சந்தித்து கேட்ட பொழுது, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மேலாளரை வந்துட்டு நீங்கள் அவரை காப்பாற்றினீங்க இல்லையா, ஸோ அவரிடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைத்ததா என்று சொல்லி ஒரு நேர்காணலில் அவர்களை கேட்ட பொழுது அந்த ஊனமுற்றவர், அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த லேபர் அவர் சொன்னாராம், அவர் வந்துட்டு அந்த ஓனர், பில்டிங்குடைய ஓனரோ இல்லை இன்ஜினியரோ, அவர் வந்துட்டு அவருக்கு சொந்தமான எல்லாவற்றிலையும் எனக்கு சமபாதியாக எனக்கு கொடுத்து விட்டார். மாத்திரமல்ல அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலில் எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்கிறார், பங்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல அவர் ஒருபோதும் எனக்கு எந்த தேவையும் குறைவுபட்டதில்லை, எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலையிலும் அவர் என் மேலே கரிசனையாக இருந்து அவ்வப்போது என்னை விசாரிப்பது உண்டு என்று சொல்லி ஒரு நாள் கூட அவர் வந்துட்டு நான் வந்துட்டு அவர் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு அவர் மூலமாக நடைபெற்றது என்று சொல்லி நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நாளும் என்னை வைத்ததில்லை என்று சொல்லி அப்படியாக சொன்னாராம். அதாவது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு நன்றி அறிதலுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் நம்ம மனுஷர்கள் என்ன பண்ணுறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக, அதாவது நாம வந்துட்டு மரணத்தில் இருந்த பொழுது அந்த மரணத்திலிருந்து மீட்கும்படிக்காய் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்கிற அந்த காரியத்தை நம்ம நினைக்கிறது இல்லை, அதை நினைத்து பார்க்கறது இல்லைன்னு சொல்லி பாருங்க. நமக்கு அதாவது நாம் பாவத்தில் வீழ்ந்த பொழுது அந்த பாவத்து நிமித்தமாக நம்ம மேலே வரக்கூடிய அந்த இம்பேக்ட் எல்லாம் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாங்கி பிடிக்க அவர் ஒருவர் இருந்தார் என்பதை நாம் சில நேரங்களில் நம்ம மறந்து விடுவோம்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நேசித்தார், அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால இந்த காலை வேளையில் கூட, அதாவது உங்களை முழு இருதயத்தோடு கூட, உங்களுடைய முழு ஆத்மாவோடு கூட, உங்களை முழு பலத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கடவுளை நேசிக்கும் பொழுதுதான் நம்மோடு கூட இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களை நாம் நேசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும். அதாவது கடவுளையும் மக்களையும் நேசிப்பதன் மூலம் நாம் ஒருவருக்கொருவர் அந்த ஆண்டோடைய அந்த அன்பை நாம் பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், அன்பு என்பது அது ஒரு கட்டளை, இட்ஸ் எ காட்ஸ் கமாண்ட்மெண்ட். யோவான் 13:34ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 13. உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 யோவான் 3:23. 1 யோவான் 3:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாசிக்க கிட்ட ரெண்டு வசனத்தையும் பார்க்கிறோம். அப்படியாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் சிநேகிக்க வேண்டும், ஒருவர் மேலே ஒரு அன்பு செலுத்த வேண்டும் என்று இட்ஸ் அ காட்ஸ் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு அதை கட்டளையாக கொடுத்து சென்றிருக்கிறார். ஆனபடினால நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன சொல்லி பாருங்க, அதாவது சரி, அந்த அன்பு செலுத்துவதற்கு நாம் எப்படி நம்ம அன்பு செலுத்துவது, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் சொன்னால், முதலாவது காரியம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். 1 பேதுரு 1:22 எங்கே பார்க்கிறோம்,
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சொல்லப்படுது, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் சுத்த இருதயத்தோடு கூட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வந்துட்டு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் நம்ம அன்பு கூற வேண்டும். ஒருவர் இடத்துல ஒருவர் உண்மையான ஒரு அன்பை நாம் கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒருவரை ஒருவர் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். பல நேரங்கள் நம்ம பார்த்தோம் என்று சொல்லி நம்முடைய ஐக்கியம் என்பது சபையில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சபையில் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, ஒரு ஒரு மேலோட்டமாக தான் இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஒரு மேலோட்டமான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம், ஐம் ஆல் ரைட், ஆர் யூ ஆல் ரைட், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கற்றுக்கலாம் நம்புகிறேன்னு சொல்லி அப்படி கேட்பதோடு நம்ம நிறுத்தி விடுறோமே தவிர பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஐக்கியம் என்பது அதாவது வெறும் ஒரு ஹேண்ட்ஷேக், ஒரு கை குலுக்கலோட ஒரு புன்னகையோடு கூட நம்ம முடித்துக் கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் இன்றைக்கி பார்த்தோம்னா அநேகருக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி சபையில் இருக்கும்பொழுதே ஆராய்ச்சி முடிந்த பின்பு நமக்கு என்னென்ன காரியங்கள்னு சொல்லி எப்போவுமே நம்ம மைண்டுக்குள்ளார ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஞாயிறு ஆச்சுன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு காரணங்கள் வரிசையாக ஒன் பை ஒன்னாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அப்படினால நம்ம கூட இருக்கக்கூடிய கூட ஒரு 5 நிமிடம் நின்று நிதானமாக அந்த அன்பு செலுத்தி அவங்களை விசாரிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லைன்னு சொல்லி பார்க்கணும். அதான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். ஆனால் அப்படினால மற்றவர்களிடத்தில் நமக்கு அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லை. ஒருவருக்கு ஒரு நாம் மனம் விட்டு பேசுவதற்கும் அந்த உண்மையான ஒரு அந்த அன்பை நாம் செலுத்துவதற்கும் அதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அந்த நாம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக அன்பு செலுத்தும்படிக்கு நாம் நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். அதற்கென்று சொல்லி நம்முடைய நேரங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் ஒருவரோடு கூட இருந்து மனம் விட்டு பேசும்போது தான் நம்முடைய அந்த ஒருவரை ஒருவர் நம்ம புரிந்து கொண்டு அந்த உண்மையான அந்த அன்பு நமக்குள்ளாய் ஏவப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நம்ம இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பல விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது யாராவது வந்துட்டு நம்மள இடத்துல வந்து பேச மாட்டாங்களா, நம்முடைய காரியங்களை நம்மளை குறித்து விசாரிக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவங்க எப்படியாகிலும் யார் இடத்துலையாவது என்னுடைய மன பாரத்தை நம்ம இறக்கி வைத்து விட மாட்டோமா என்று சொல்லி அநேகர் அப்படி அந்த அந்த அன்புக்காக ஏங்குற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒருவரை ஒரு நம்முடைய வீட்டில் நம்ம ஒருவருக்கு நம்ம நேசிக்க முடியாதபடிக்கு ஒருவருக்கு நம்ம அன்பு செலுத்த முடியாது இருக்கும்பொழுது நம்ம எப்படி சபையில் இருக்கக்கூடிய சக விசுவாசிகளை நம்ம எப்படி நம்ம அவர்களிடத்தில் நம்ம நேசிக்க முடியும், அவர்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒருவேளை நம்ம அந்த சபையில் சமுதாயத்தின் மீது நமக்கு அன்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக தோல்வியை சந்தித்தவர்களாய் இருப்போம் என்று சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால அன்பு செய்கிறதுல மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துறதுல நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையான ஒரு அன்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ எப்படி நீங்கள் கேட்கலாம், எப்படி நம்ம உண்மையாக இருக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை கேட்கலாம். அதாவது மற்றவர்களுக்காக என்ன பண்ணலாம், நம்முடைய நேரங்களை செலவிடலாம், அவர்களோடு கூட இருந்து அவங்களுடைய காரியங்களை நம்ம விசாரிக்கலாம், அவர்களோடு பேசி அவருடைய தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த தேவையின் மத்தியில் அவங்களுக்கு உதவி செய்யலாம். மாத்திரமல்ல அவர்களுடைய பிரச்சனைகளை நம்ம செவி சாய்த்து கேட்க வேண்டும். சில நேரங்களில் சிலர் வந்து பாரத்தோடு கூட வந்து நம்ம சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை நம்ம செவி சாய்த்து நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரமல்லாதபடி சில நேரங்களில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து அவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அன்பு யார் இடத்துல நம்ம அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி அந்த காரியங்களை நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம், வரையறுத்துக் கொள்கிறோம். ஆனால் பாருங்கள், அதாவது நம்ம அப்படி இல்லாதபடிக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காதபடிக்கு எல்லார் இடத்துலையும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். பார்க்க அன்கண்டிஷனல் லவ், எல்லார் இடத்துலையும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். வேறுபாடு இல்லாதபடிக்கு, பாகுபாடு இல்லாதபடிக்கு அன்பு செலுத்த வேண்டும். எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்லாதபடிக்கு அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி பார்க்க. காரணம் என்னென்றால் அந்த அன்பு வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அன்பு வந்துட்டு சுயநலத்தை தேடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது வந்துட்டு தன்னை புகழாது, தன்னுடைய சுயநலத்தை தேடாதுன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய அந்த நாம் அப்படியாக அந்த அன்பில் நம்ம உண்மையாக இருப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எது நமக்கு மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்த முடியாதபடிக்கு நம்மிடத்தில் காணப்படக்கூடிய தடை என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய பயம். அதாவது முந்தின பயம். கடந்த நாட்களில் நம்ம சில நேரங்களில் நம்ம வந்துட்டு நம்ம நினைத்த யாராவது ஒருவர் மூலமாக நம்ம காயப்பட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த காயத்தின் நிமித்தமாய் அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதற்கு நாம் மிகவும் நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நம்ம என்ன எப்படி பேசிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே, மறுபடியும் அவங்க ஏதாவது செய்து விடுவாங்கன்னு சொல்லி அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்பு செலுத்துவதில்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு
யாரோ ஒருத்தர் நமக்கு செய்த அந்த துரோகம், அந்த காயத்தை நிமித்தமாய் நாம் அன்பு செலுத்த இல்லை. சில நேரங்களில் நம்ம யாராவது ஒருத்தரத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க என்று சொல்லி நம்ம ஒரு சில ரகசியத்தை சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க வந்துட்டு அதை விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. இல்லைன்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம நேசித்திருப்போம். ஆனால் அவங்களே வந்துட்டு நம்மளை சுரண்டி சாப்பிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் நல்ல ரொம்ப நம்ம உயிருக்கு உயிராக நீங்கள் நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா யாரை நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆழமாக நீங்கள் நேசித்தீங்களோ அவர்கள் ஒருவேளை உங்களை நிராகரித்து இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதான் நீங்கள் தேவையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தேவையில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களை யாராவது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக காயப்படுத்திருப்பது நிமித்தமாக இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தாதபடிக்கு அதுக்கு வந்து சொல்லி நம்ம பல்வேறு காரணங்கள் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்ம ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் கூட நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தாமல் இருப்பதற்கு நம்ம இடத்துல அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான ஒரு காரணமே கிடையாது. என்றாலும் கூட அவர் அநாதியாய் நம்மளை சிநேகித்தார் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது பாருங்கள், ஆண்டவர் நம்மை நேசித்த பொழுது நாமும் வந்துட்டு அவர் மேலே நம்ம மற்றவங்களோடு கூட நம்ம அன்பு செலுத்த வேண்டும், அதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு நம்ம கருணை காட்ட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி நம்ம எப்படி நம்ம மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த முடியும் என்றால் நாம் வந்துட்டு மற்றவங்களிடத்தில் அதாவது நம்ம இரக்கம் காண்பிக்க வேண்டும், கருணை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் காயப்படுவதற்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ், சிறந்த இடம் என்று சொல்லி சொன்னால் அது வந்துட்டு சபையாகத்தான் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கி அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா சபையில் தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகளிடத்துலேருந்து ஏதாவது ஒரு அதிகமான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அவங்க வந்துட்டு அவங்களிடத்துல அன்பு செலுத்துவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்துட்டு சபையில் காயப்படுத்தப்படும் போது, யாராவது ஒரு மூலமாய் காயப்படுத்தப்படும் போது அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனை தருகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அப்படினால குடும்பமான வரையில் சபையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் காயப்படுத்தாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊழியர்களாகிய நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் மூலமாக காயப்பட்டுக்கிற சில காரியங்களை நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தீவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசிகளுக்கு வசிக்கக்கூடிய ஒரு தீவில் அங்கே ஒரு ரெண்டு தரத்தார் இருந்தாங்க. ரெண்டு தரத்தாருக்கு அவங்க ஒரு 2 லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் அவங்க சண்டை போட்டுக்கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் அவங்கள கொலை செய்து அவங்களுடைய சிரச்சேதம் செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க வந்துட்டு தன்னுடைய வெறுப்பை காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு யார் மேலெல்லாம் வந்துட்டு இவனை யாரை பழி வாங்க வேண்டும், யார் மேலே என்னென்ன வெறுப்பு இருக்குன்னு சொல்லி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய கூரையில் செவத்தில் எல்லாத்துலையும் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்களாம். அப்படியே இந்த மாதிரி இந்த நாளில் இவனை நம்ம வந்துட்டு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு பார்த்தோம்னா நாமும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான். நிறைய பேர் நம்முடைய மனசுக்குள்ளார பல வைராக்கியங்களை வச்சுருக்கிறோம். இந்த நபர் எனக்கு இப்படி செய்து விட்டார், இந்த நபர் எனக்கு செய்து, இவரை நான் இப்படி செய்ய வேண்டும், அதற்கான நேரத்தை நான் பார்த்து கொண்டு இப்படி சொல்லி அப்படி ஒருவேளை அன்றைக்கு அந்த ஆதிவாசிகள் வந்துட்டு அவங்க அறிவில்லாதபடினால அப்படிப்பட்ட காரியங்களை செய்து. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இப்படிப்பட்ட சில காரியங்களை, வன்மையான காரியங்களை நம்முடைய மனதுக்குள்ளாய் வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுது நம்ம ஒருவரை நம்ம பழி வாங்கலாம் என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டு நம்ம பார்த்தோம்ல, அன்பு வந்துட்டு சினமடையாது, அன்பு வந்துட்டு தீமையை செய்யாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அன்பு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு தீமை செய்ய நினைக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பு எப்பொழுதுமே வந்துட்டு அந்த அவதூறான செய்திகளையும் வதந்திகளையும் அது வந்து நம்ப மறுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அன்பு எப்பொழுதும் எதையும் மன்னிக்கும். அன்பு வந்துட்டு ஒருபோதும் தவறுகளை கிண்டாது. கடந்த நாட்களில் இருக்கக்கூடிய தவறுகளை கிண்டி அதை கணக்கிட்டு கொண்டிருக்காதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படினால நாமும் கூட வந்து நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை கடந்த நாட்கள் யாராவது ஏதாவது காரியங்களை செய்திருந்தார்கள் சொன்னால் அதை நம்முடைய மனசுக்குள்ளார அந்த வன்மத்தை வைத்துக்கொண்டு அதை நம்ம யோசித்து கொண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நம்ம வந்துட்டு அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த காயங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செய்வதில் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, நம்மை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்துட்டு வாகனத்தில் செல்லும்போது நம்ம விபத்துகள் ஏற்படுகிறது. ஒருவேளை விபத்து
விபத்து ஏற்படுறது நிமித்தமாக நம்ம என்ன வாகனத்தை ஓட்டுகிறோம், நம்ம நிறுத்தி விடுறோமா? இல்லை, தொடர்ந்து நம்ம வாகனத்தை ஓட்டுகிறோம் அல்லவா? அதே போல தான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாரோ தெரிந்தோ தெரியாமல் ஏதாவது ஒரு காரியங்களை செய்திருந்தாலும் அதை மன்னித்து நாம் அவர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா சபையில் சில விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டாசனிக்கு மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு யார் இடத்துல அவங்களும் சேர மாட்டாங்க, யாரையும் அவங்களிடத்துல சேர விட மாட்டாங்க. அப்படி அனுப்படினால நம்ம பாருங்கள், எப்பவுமே வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய காயப்படுத்தினவங்களை கூட வந்து நம்ம அவங்களிடத்துல கூட நம்ம கருணை காட்ட வேண்டும், அவங்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 20-21 பாருங்கள். ரோமர் 12:20-21. அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி ஒருவேளை நம்முடைய சத்துரு அவன் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் கூட அங்கே சொல்லப்படுகிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு என்று சொல்லி அப்படியாக தீமையை நாம் நன்மையினால், ஒருவர் நமக்கு செய்த தீமையை நாம் அவர்களுக்கு செய்கிற நன்மையினால நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்ல பார்க்க. அதாவது பாருங்க, சில நேரங்களில் நாமும் கூட என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நாம் மற்றவங்களை காயப்படுத்தியிருக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்குறுதிகளை மீறி இருக்கிறோம், அது தெரிந்தோ தெரியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மன்னித்து நம்மை மறந்து நம்முடைய பாவங்களை மறந்து நம்மை மன்னித்தது போல நாமும் கூட மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கிற அந்த காரியங்களை நாம் வந்துட்டு மறந்து மன்னித்திட வேண்டும். மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்தில் நாம் கருணை காட்டுவதற்கு நாம் முன் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு செலுத்துவதற்கு நம்ம வந்துட்டு உந்தப்பட வேண்டும். எப்போவுமே வந்துட்டு நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு யாருக்காவது ஏதாவது விதத்தில் உதவி செய்ய வேண்டும், அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார எப்பொழுதும் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்கணும். அது நம்ம காரணம் என்னென்னா, நம்ம அன்பு செய்யும்போது, மற்றவர்களை நம்ம நேசிக்கும்போது, அவங்களுக்கு அன்பு செய்யும்போது நமக்கு ஒரு சில நன்மைகள் உண்டு என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர்களிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அநேக வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நமக்கு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்து வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தபடினால அன்பு இன்னதென்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனபடினால சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒருவன் அதாவது தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்ட ஒருவன் உலக ஆஸ்தியை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று ஒன்று ஒருத்தர் ஒரு தேவையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்தும் கூட அவருக்கு கொடுக்காதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை அடைத்து கொண்டுவோம் என்று சொல்லி சொன்னால் நம்ம இடத்துல அன்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே கேட்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறார், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கொள்ளணும். நான் வந்துட்டு ஏதோ நான் அவங்களுக்கு அன்பு செலுத்துறேன்னு சொல்லி வார்த்தையில் மாத்திரம் சொன்னால் போதாது, அதை கிரியையினாலும் செயலினாலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி அப்படியாக அந்த அன்பு நாம் அன்பு செய்வதற்கு நம்ம வந்துட்டு நாம் உந்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது அப்படி 1 யோவான் 3:19 சொல்கிறேன், இதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்றும் அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அப்படியாக நம்ம அப்படி அன்பு செய்வது நிமித்தமாய் நாம் சத்தியத்துக்குள்ள உரியவர்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு வந்துட்டு நம்முடைய ரட்சிப்பை உறுதி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பை நமக்கு அது நிச்சயப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 3:19 அதில் பாருங்க. 1 யோவான் 3:19 இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, இங்க பார்க்கிறோம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் ஒருவருக்கு நம்ம அன்பு செய்யும் பொழுது அப்படியாக, அதாவது ஒருத்தரோட ஒரு தேவையில் இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் பார்க்கிறோம். காரணம் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சியாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள்ளாக இருந்த அந்த அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்படும் பொழுது அந்த அன்பை, அந்த ரட்சிப்பின் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதாவது பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுகிற ஒருவேளை ஒரு சகோதரன் வந்து நம்ம இடத்துல உதவிக்குன்னு சொல்லி வரும்பொழுது அவனுக்கு உதவி செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்திக் கொள்வோம்னு சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் அதை பார்க்கிறதா இருக்கு. அவர் நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனபடினால நாம் எப்பொழுதுமே வந்துட்டு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக வேறு இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரே ஒரு காரியம், அன்பினால் செய்யப்படும், நேரம் இல்லாதனால அடுத்த பகுதிக்கு போகிறேன். அன்பினால் செய்யப்படும் ஜெபங்கள் கேட்கப்படும் சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம அன்பின் நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். இன்னொரு காரியம், நாம் அன்பு செய்வதன் மூலமாய் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சொல்லப்படுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால நாம் ஒருவருக்கொரு நாம் அன்பு செலுத்த நாம் கடமையுள்ளவர்களாக இருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்பு நம் ஒவ்வொருவர்களையும் காணப்பட வேண்டும். அது ஆண்டோடைய கட்டளையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 1910ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான், அது கொரியா தேசம் வந்துட்டு ஜப்பானுடைய ஒரு பகுதியாக இருந்தால் அவங்க அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பானும் கொரியாவும் ஒருவருக்கொருவர் அவங்க பரம எதிரிகளாக இருந்தாங்க. அந்த ஜப்பானியர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கொரியாவினுடைய கலாச்சாரம், மொழி மற்றும் வரலாற்று இவைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு அவங்க முயற்சி செய்து கொண்டார்கள். அப்படியாக அந்த நாட்களில் ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய நகரங்களெல்லாம் அழித்தார்கள். ஒரு சமயத்தில் அங்கே இருந்த ஒரு நகரத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தை அழித்து நாசம் பண்ணிவிட்டார்கள். அந்த இடத்துல தேவ ஜனங்கள் ஆராய்த்து கொண்ட வேளையில் அநேகரை அவர்கள் கொலை செய்து அப்படியாக அந்த தேவாலயத்தை தரைமட்டமாக்கி விட்டார்கள். பின்பு காலகட்டத்தில் ஜப்பானியர் அந்த தேசத்தை விட்டு போய்விட்டார்கள். அந்த கொரியாவுக்கு அது சுதந்திரம் வந்துவிட்டது. ஆனாலும் கூட அந்த நாட்களில் ஜப்பான் தேசத்தில் இருந்த அந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் அப்படியா கடந்த நாட்களில் நம்முடைய ஜப்பானியர்கள் வந்துட்டு அந்த நாளில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு போய் அந்த கொரியர்களெல்லாம் வந்து அழித்து விட்டார்கள்னு சொல்லி அதை பார்வையிட வேண்டும் சொல்லி வந்தபொழுது அங்கே பார்த்தபொழுது அந்த தேவாலயத்தில் அந்த நாளில் அந்த இடத்துல மரித்து அவங்களுடைய கல்வெட்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தான். ஸோ அதை பார்த்த பொழுது அந்த ஜப்பானியர்கள் நினைத்தார்கள், இந்த இடத்துல மறுபடியும் நாம் ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அந்த நாள் மறுபடியும் அவங்க ஜப்பானுக்கு சென்று அந்த தேவாலய அது ஃபண்ட் ரைஸ் பண்ணி வந்து மறுபடியும் வந்து அந்த தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தினுடைய அந்த டெடிகேஷன் நாளில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர் வந்துட்டு அந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய அவங்க அந்த தலைவர்களை அழைத்து அவர்களை அந்த நாளில் அந்த பிரதிஷ்டைக்கு அழைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கோம். அப்பொழுது அந்த ஜப்பானுடைய அந்த தலைவர்களில் ஒருத்தர் அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அந்த அதாவது வந்துட்டு அவர் இந்த கடந்த நாட்களில் எங்களுடைய இராணுவத்தினர் இந்த தேசத்தில் வந்து அவங்க செய்த எல்லா தவறுகளுக்காக இந்த சபையை இடித்து போட்டது அந்த தவறுகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களுடைய இராணுவத்தின் சார்பிலையும் எங்களுடைய தேசத்தின் சார்பில் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி அப்படியாக அந்த நாளில் அவங்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்ட பொழுது அந்த நாளில் அந்த 2 தேசத்தாரும் கொரியாவில் உள்ளவங்களும் அவங்க ஜப்பானில் இருக்கக்கூடிய அவர் 2 பேரும் ஒருவர் கட்டி தழுவி அழுது தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள் சொல்லி பார்க்கும். பாருங்கள், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு அன்பு என்று சொல்லி பார்க்கும். ஒருவேளை ஒருவர் தவறு செய்தாலும் கூட நாம் அவர்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்கிறது என்பது அது வந்துட்டு அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படினால இந்த நாளில் கூட நாம் வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தை சொல்கிற பிரகாரமாக நாம் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு கூறுவது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நாளில் கூட இந்த மாதத்தில் அந்த தேவ அன்பு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படினால ஆண்டோடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளாய் வெளிப்படட்டும். அதிநிமித்தமாய் நாம் ஆண்டோடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையின் ஸ்லாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் உங்களை யாவர் கொடுப்பாராக. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிதுன்னு சொல்லி அந்த அன்பை நாம் பெருமை பாராட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுமிருந்து நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மேலே கொண்ட அன்பு நிமித்தமாய் அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே அப்பா
உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை எல்லாம் ரட்சித்து மீட்டு கொண்டீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பினாலே இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் சபையாய் குடும்பமாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த அன்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு விட்டு கொடுத்து அப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களுக்கு அப்பா வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். அப்பா இந்த நாளில் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த இடத்துலேருந்து கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியாக இருக்கும்படிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் செல்கிற எல்லா இடங்களிலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களை காண்கிற ஆண்டவரே அப்பா உம்மை காணும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒரு அன்பின் பாத்திரமாக எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்க ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலே அப்பா உம்முடைய வருகையில் நாங்கள் அப்பா ஒரு கூட்டம் ஆத்மாவோடு கூட ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை வந்து சந்திப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you. அவர் சித்தம் செய்வதே எங்கள் வாழ்க்கை நோக்கமே, அவர் சித்தம் ஒன்றே பூமியில செய்து முடிப்போமே. ஒன்று கூடுங்கள், ஒரு மனமாகுங்கள், ஒன்று கூடுங்கள், ஒரு மனமாகுங்கள், ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஒன்று சேர்ந்து